அப்பா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நல்லது ₹1 இருந்தாலும் அதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டது ₹1,00,00,000 இருந்தாலும் அந்த பக்கமே போகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ₹1 விஷயம் தான் இன்றைக்கி விவசாயம். ஏன்னா அந்த நிலைமையில தான் இன்றைக்கி நம்ம விவசாயத்தை வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் விவசாயத்தை விட முடியாதுங்க. ஏன்னா இது நம்ம கலாச்சாரம் கூட சேர்ந்த விஷயம், ஒரு ஆரோக்கியம் சார்ந்தது, தலைமுறைகள் சார்ந்த விஷயம். முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு நாள் நல்லதாக அமையும். நம்ம இங்கே தீசன் ஃபார்ம்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அதையே நம்ம மட்டும் பண்ணுறது இல்லை, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கேரளா கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஃபார்மர்ஸை திருச்சூர்லேருந்து ஒரு 25 பேர் கூட்டிகிட்டு வராங்க. ஆத்மான்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி ஒரு 25 ஃபார்மர்ஸை கூட்டிகிட்டு வராங்க நம்ம ஃபார்மில் ஒரு ட்ரைனிங்காக. இங்கே தீசன் ஃபார்ம்ஸில் பண்ணக்கூடிய ப்ராக்டிசஸை அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் தியரட்டிக்கலாகவும் சொல்லும்போது, ஒரு விவசாயிகளுக்கு சொல்லும்போது ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம பண்ணக்கூடியது என்ன, நம்ம பண்ணக்கூடாதது என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்துடுறாங்க. எங்களோட மோட்டிவ் அதுதான். ஸோ இங்கேருந்து போகும்போது அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை, விவசாயம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு பாதுகாப்போட ஒரு